நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமீன். நாங்கள் இன்றைக்கு இருதயத்தையும் ஆத்துமாவையும் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் சேர்த்து வைக்க, இருதயத்தின் நிறைவினால எங்களுடைய வாய் பேச நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயங்களை ஆத்துமாக்களை பலன் தந்து தேற்றி எங்களை நடத்தும்படியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வார்த்தைகளை அதிகமாக உட்கொண்டு இருதயத்தில் நிறைத்து அது ஆத்மாவை தேற்றி துக்கம் வராதபடி, கவலைகள் வராதபடி, கண்ணீர் வராதபடி, ஆத்மா வாழ்வது போல நாங்கள் சகலத்திலே வாழ்ந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வாழ்வழிக்கிற தேவனாக இம்மைக்கு பின்னும் மறுமையில உம்முடைய நித்திய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் என்னுடைய ஆழத்தில் இருந்து என்னுடைய ஆத்மாவில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி இயேசுவை போல எங்களை அவர் பரிசுத்தமாக்குகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்கள், அவர் வரும் பொழுது எங்களை நாங்கள் பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வந்து எங்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது நாங்கள் அவரோடு சேர்ந்து நித்தியமாக அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வு. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, எப்படியாக நாமும் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு ஒரு நித்திய வாழ்வில நித்தியமாக அந்த ஒன்றான மைத்தவனோடு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய இயேசுவன் ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வுக்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களால் அபிஷேகத்தினால நிறைந்து பரிசுத்தமாக நாங்கள் வாழுகிற வாழ்வை கடைப்பிடிக்க வேண்டும். பாருங்கள், சத்துரு பலவிதமான மாம்ச இச்சைகளை கொண்டருவான், பாவ உணர்வுகளை வருவான். இயேசு எங்களுடைய அந்த இச்சைகளை எல்லாம் அகற்றி விடுகிறவனாக இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிலைகள் அவர் உங்களை விட்டு ஓடி போவான். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ நிவர்த்தி செய்கிறது ஆத்துமாக்களின் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் இரத்தம் ஒரு பலி செலுத்த வேண்டும். ஒரு ஆடாக, மாடாக, இப்படியாக பறவைகளாக அவர்களுடைய பாவங்களுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பலி தொடர்ந்து செய்ய வேண்டிய பலியாக, ஒரு முடிவில்லாத பலியாக இருக்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அவரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அந்த குட் ஃப்ரைடே தினத்தில் அடிக்கப்பட்டு
மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று எங்களுக்கு 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுடைய இசைந்த ஆத்துமாக்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களுடைய ஆத்துமாக்கள் இசைந்திருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். இப்படியாக ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஆவியானவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். நாங்கள் 1 யோவான் 1 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் இன்றைக்கு எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வந்த போது பாருங்கள் 30 வருடங்கள் அவர் வாழ்ந்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்தின் நாட்களில பாருங்கள், மத்தேயு 4:3 வசனத்துல, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், 40 நாள் உபவாசத்தோடு இயேசு சோதிக்கப்பட்டார். அந்த சோதிக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தை கூடாக மேற்கொண்டார் அந்த சோதனையை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையினால நாங்கள் எங்களுடைய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். ஏஞ்சல்ஸாக இருந்து தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு அவன் இன்றைக்கு பிசாசாக லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் 24 மணி நேரமும் செயற்படுகிறவனாக இருக்கிறான். இரவும் பகலும் அன்று இயேசு வரும் வரைக்கும் அவன் செயற்படுகிறவனாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது அது வாயில வரும், அது ஆத்துமாவிலையும் வைத்து நாங்கள் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு எந்தெந்த உபத்திரவங்கள் எந்தெந்த துன்பங்கள் வருகிறதோ அதற்கு இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து அந்த உபத்திரவத்திலே இருந்து அந்த துக்கத்திலே இருந்து எங்களை சந்தோஷமாக மாற்றுகிறார். எங்களுடைய ஆத்மாவை தீட்டி எங்களை நீதியின் பாதையில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இருதயத்தில சுத்தம் இருக்கும் பொழுது இருதயத்தில வார்த்தைகள் இருக்க வேண்டும். இருதயத்தில ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. பாருங்கள், உதட்டில வருவது இருதயத்திலேயும் இருக்க வேண்டும். பாருங்கள், இருந்தால்தான் பாருங்கள் இப்படியான மனிதர்களை தேவன் தனக்கென்று பிரித்தெடுப்பார். சுத்த இருதயம் உள்ளவர்கள் என்றால் மத்தேயு 5:8 வசனத்திலேயும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில இருந்து வருகிற வார்த்தை ஒரு நீதியான வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையாக, உண்மையை பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும் பொழுது, சுத்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை தேடும் பொழுது தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நல்ல மனுஷன் லூக்கா 6:45 வசனத்துல பார்க்கும் பொழுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷங்கள் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, நல்ல மனுஷன் வேதாகம அறிவுள்ளவன், அறிவை தன்னுடைய இருதயத்துல வைத்திருக்கிறவன், நற்கிரிகைகளை செய்கிறவன், நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பான். அந்த வார்த்தைகள், இது தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அவர்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். நற்கிரிகைகளை எங்களிலே காணுகிற நற்கிரிகைகளை பார்த்து இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பாருங்கள், யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் ஜெயிலில் இருந்தான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு இருதயத்தில் இருந்த அவனுடைய உணர்வு எப்பொழுதும் செயற்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படி இருந்ததன் நிமித்தம்
அவன் குழியில போட்ட பொழுதும் இயேசு கூட இருந்தார், தேவன் கூட இருந்தார். இப்படியாக ஜெயிலில போட்ட போது கூட தேவன் கூட இருந்தார். இப்படியாக அவனை படிப்படியாக தேவன் எந்த நிலைமையிலையும் அவனோடு கூட இருந்து அவனை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய கூடாத உணர்வோடு வாழ்ந்ததன் நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தி அந்த பஞ்ச காலகத்தில அந்த அந்த புறஜாதி ராஜாவுடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுவதாக தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஞானத்தை பெற்று அவன் தன்னுடைய சகோதரர் புறம்பாக தள்ள சகோதரர்களுக்கு அவன் உணவு கொடுக்கிற பெரிய அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்போடு வாழ்ந்து நன்மை நற்கிரிகைகளை அவன் செய்து வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ராஜா கூட இந்த இன மத ராஜாவும் தேவனங்களோடு கூட இருக்கிறார் என்றால் அவர்கள் எங்களை தேடி வருவார்கள். யோசேப்பை தேடி வந்து யோசேப்புக்கு கொடுத்த ஞானம், அதே போல தேவன் தருகிற ஞானத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது, தேவனை மட்டும் நம்பி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பாருங்கள், ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனை தேடி வருவார்கள். பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, பாருங்கள், இந்த ஆத்மா மாம்சத்துக்கு விரோதமாக செயற்படுகிறது. எங்களுடைய ஆத்மா அவருடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியோடு சேர்ந்து செயற்படுகிறது. இப்படி செயற்படும் பொழுது, ஆவி ஆத்மாவோடு சேர்ந்து செயற்படும் பொழுது அது வேதாகம வசனத்தை கூடாக செயற்படுகிறது. அந்த வசனம் வாழ்வழிக்கிற வசனமாக, பரலோகத்திற்கு அழைத்து செல்கிற வசனமாக அந்த வசனங்கள் இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சேர்ந்து செயற்பட வேண்டும். ஹல்லேலூயா, thank you Jesus. இப்படியாக நாங்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையில வாழும் பொழுது அது எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் 3 யோவான் உபாகமத்தை பார்த்து 3 யோவானுக்கு போவோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நீ அந்த வார்த்தையின் படியை செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பாருங்கள், இருதயத்தில வார்த்தைகளை செய்யும் பொழுது அது வாய்க்கு வருகிறது. இதற்காகத்தான் நீங்கள் அசை போட வேண்டும். அப்படி ஒரு மாடு ஆடுகள் அசை போடுகிறது. வார்த்தையை நாங்கள் அசை போட வேண்டும், தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு கிரியை செய்கிறதாக இருக்கிறது. நல்ல மனுஷன் நல்ல இருதயத்தில நல்ல பொக்கிஷங்களை சேர்க்கிறார். அதான் வார்த்தை தான் பொக்கிஷம். நன்மை நற்கிரிகைகள் செய்கிறதான் பொக்கிஷம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். பாருங்க, பொல்லாத மனுஷன் அவன் சேர்த்து வைத்திருப்பான் இந்த சினிமா, சீரியல்கள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், இப்படியான பாவ மாம்ச சிந்தைகளை சேகரித்து வைத்திருப்பான். பொல்லாத பொக்கிஷத்தை அவன் தன்னுடைய வாயில குடி பழக்கம், இப்படியான பத்திரையில் வருகிற அவ்வளவு பேட் நியூஸும் இந்த பொல்லாத மனிதர்களிடத்திலே இருந்து வருகிறது. பொல்லாத ஆவிகள், பொல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகள் செயற்பட்டு பொல்லாத மனுஷனாக மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் செயற்படும் பொழுது தேவனுடைய ஆவி ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி. அது நல்ல இதயத்தில நல்ல மனுஷனாக அவன் மாறுகிறான், நற்கிரியை செய்கிற மனுஷனாக மாற்றுகிறான். பரலோக பொக்கிஷங்களை அவன் சேர்த்துக் கொள்கிறான். பரலோகங்களுக்கு உணவு கொடுக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான், வியாதிக்காரர்களை ஜெபிக்கிறான், அவர்களுக்கு உதவி செய்கிறான். இப்படி ஜெயிலில் இருப்பவர்களை போய் பார்க்கிறான். இப்படியாக அவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு ஏழையின் உருவத்திலே இயேசு இருக்கிறார். எந்த ஏழையாக இருந்தாலும் அந்த ஏழைக்கு இறங்குகிறவன்,
கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இப்படியாக வாழுகிற மனிதர்களை தேவன் பார்க்கிறார். 3 யோவான் 1 அதிகாரம் 2 எங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது அவருடைய வார்த்தை கூடாக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எங்களுடைய ஆத்துமாவில வார்த்தைகள் நிறைய, இருதயத்தில வார்த்தைகள் நிறைய, அதன்படி நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 23 கர்த்தர் ஆத்துமாவை தேடி நீதியின் பாலத்தை நடத்துகிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம், பாவத்தின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். சில்ட்ரன் ஆஃப் டெவில்ஸ் ஆக இன்றைக்கு பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மாம்சத்துல பிறக்கிறார்கள். ஆதாம் பாவத்தை கூடாக பாவ சந்ததியாக நாங்கள் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, பழைய மனுஷன் புதிய மனுஷனாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற மனுஷனாக, இயேசுவை போன்ற தேவனுக்கு பிரியமான வார்த்தையின்படி வாழ்ந்து வார்த்தை வாழ்வழிக்கிறது. அந்த வாழ்வு அது நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிறது. நீங்கள் மதத்தில அல்லது வார்த்தை இல்லாமல் வாழும் பொழுது அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. கெட்ட பொக்கிஷங்களை, உலகத்த பொக்கிஷங்கள் பிசாசின் அதிபதியின் பொக்கிஷங்களாக இருக்கிறது. தீமை செய்கிறவனாக இருக்கிறான். அந்த தீமை செய்கிறவனை வெற்றி கொள்வதற்கு ஆண்டவருடைய எங்களுடைய வேதாகமம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு எழுப்புதல் யூரோப், அமெரிக்கா போன்ற தேசங்களில் ஆரம்பித்து விட்டது. இப்படியாக அந்த எழுப்புதல் வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளை அவருடைய அபிஷேகத்தோடு உங்களுடைய இருதயத்தில நிறைத்து வைக்க வேண்டும். நிறைத்து வைக்கும் பொழுது பல பல மக்கள் ஆத்துமாவில இருதயத்தில வரும்பொழுது அவர்கள் அந்த வார்த்தைகளை பேசுவார்கள். இந்த பாவ கிரிகைகள் எல்லாம் அகன்று போறதாக இருக்கிறது. எங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பாருங்கள், இந்த துரைத்தின் அதிகாரிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இவைகள் எல்லாம் கட்டி எதிர்த்து நீங்கள் ஜபிக்க வேண்டும். அப்பொழுது பரலோகத்திலே இருக்கிற ஆவியானவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் இந்த பரலோக அபிஷேகம் இந்த எங்களுடைய இந்த பிசாசுகள் கட்டப்படும் பொழுது அபிஷேகம் நிறைந்திருக்கும் அந்த இடங்களில். பாருங்கள், பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல ஒரு மனம், நாங்கள் பரலோகத்துக்கு போறதான் எங்களுடைய ஒரு மனமாக இருக்க வேண்டும். அவரை உயர்த்துறதுதான் எங்களுடைய ஒரு மனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய சின்ன சின்ன டாக்டரின்களை விட்டு நாங்கள் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கிய பார்வையில் நக்கிரியில் செய்கிற காரியங்களில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய இசைந்த ஆத்துமாக்களாக வரும் பொழுது அந்த பரலோக காற்று வீசுகிறதாக இருக்கு. அந்த இடத்துலதான் யூனிட்டி இல்லாமல், இதுவரை யூனிட்டி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். இனி வரும் காலங்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்கு பிரியமாக ஒன்றுபட்ட ஆத்துமாக்களாக வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமானதை செய்து வாழும் பொழுது அந்த பரலோக காற்று எங்கள் நாங்கள் கூடியிருக்கிற இடத்துல அபிஷேகம் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 2 பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஆத்துமா ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும். ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு என்ன நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நாங்கள் கொடிகள், இயேசு செடியாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியில இணைந்திருக்கும் பொழுது நாங்கள் கனி கொடுப்போம். அந்த 9 விதமான கனிகளையும், அன்புதான் பிரதான கனியாக இருக்கிறதோடு 9 விதமான வரங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துகிறது. பாருங்கள், நற்கிரிகைகளை செய்து காட்டின தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய வழியில நாங்களும் வாழ வேண்டும் என்று இயேசு எங்களை கற்றுத் தருகிறார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடத்தை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாங்கள் இந்த மத இன மக்களையும் அவர்களுடைய மதத்தின் நிமித்தம் அவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது.
அந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய பார்வையில அந்த ஆத்துமாக்களும் இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் மதமாக இருக்கலாம், மதமே இல்லை என்று இருக்கலாம். இந்த எல்லா ஆத்துமாக்களும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆத்துமாக்கள். அந்த ஆத்துமாக்களை அறியாமல் அவர்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் அவர்கள் இப்படியான மதங்களில பாவத்தில சாபத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கத்தில அவர்களுடைய ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாக இருக்கிறது. அவர்களுக்கு செயற்படுகிற இந்த துரைத்தன ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மாம்ச கிரிகைகள், இந்த ஆவிகளை நாங்கள் காட்டி ஜபிக்கும் பொழுது அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். பாருங்கள், கர்த்தரே 2 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. 1 பேதுரு 2:13 வசனத்திலே, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். பாருங்கள், மனுஷர்கள் இந்த உலகத்தில சில கட்டளைகளை போடுவார்கள். பாருங்கள், தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் அவர்களோட கோபிக்காம கீழ்ப்படிந்து எங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு அவர்கள் மனம் திரும்புவார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எபிரேயர் 10:37 வசனத்திலே, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. பாருங்கள், சில சபைகளுக்கு போகிறார்கள், அங்க நடக்கிற சில காரியங்களினால பின்வாங்கி போய்விடுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உங்களுக்கு தேவனை விட்டு ஒரு நாளும் நீங்கள் பின்வாங்க கூடாது. உங்களுடைய அங்க போகிற சிலர் நிமித்தம், பாஸ்டர் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி போனாலும், ஆனால் அந்த மெய்யான தேவனை விட்டு நீங்கள் ஒரு பொழுது பின்வாங்க கூடாது. அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் எனக்கு வசனத்தை நீங்கள் அறிந்தவர்கள் திரும்பமாக அவரிடத்துல வந்து இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. நீங்கள் பின்வாங்கி போனால் 7 மடங்கு பிசாசுகள் வந்து உங்களை பிடித்து உங்களுக்கு ஒரு துன்பத்தை தரும். பழைய மாம்ச வாழ்க்கைக்கு கொண்டு வரும் உங்களை பிசாசு. இப்படியாக இந்த உலகத்துல சித்திரவதை பண்ணி, நரகத்திலேயும் அவன் உங்களை சித்திரை பண்ணி ஒரு அக்கினியும் கந்தம் எரிகிற லேக் ஆஃப் ஃபயர்ல அவனுடைய இடம், அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்களை இழுத்து செல்வார். அதற்காக மீண்டும் வந்து அந்த மெய்யான தேவனிடத்துல அவர்களை மன்னித்து, உங்களுக்கு தவறு செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். நீங்க 70 தடவைக்கு மேலாக மன்னித்து இயேசுவிடத்துல சரணடையும் பொழுது அவர் உங்களை மீண்டுமாக நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எழுப்புதல் வரும் காலங்களில நீங்கள் மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல பின்வாங்கி போயிருந்தாலும் மீண்டும் வந்து தேவனுக்காக நான் வாழ வேண்டும், நான் என்னுடைய பாதை பரலோக பாதை என்ற உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள், ஆத்துமா பின்வாங்கி போனால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. நாமே கெட்டு போக பின்வாங்குகிறாராயிராமல் ஆத்துமா வீடுகிற விசுவாசிக்கவர்களாயிருக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாம்சம் மண்ணுக்கு போகிறது, என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் பின்வாங்கிவிட்டால் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் இந்த ஆத்துமா தேவனுடையது. நான் தேவனிடத்துலதான் இந்த ஆத்துமாவை மரிக்கும் பொழுது, பாருங்கள், இயேசு மரிக்கும் பொழுது என் ஆத்துமாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சோவான் மரிக்கும் பொழுது அவர்களை மன்னித்து, தன்னுடைய துன்பப்படுத்தவர்களை மன்னித்து தேவனிடத்தில் அந்த மெய்தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்துமா காக்கப்பட வேண்டும், ஆத்துமா ஆவியுடன் சேர்ந்து செயற்பட வேண்டும். பிலிப்பியர் 2:2 வசனத்திலே, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்ற உறவாக்குங்கள். நற்கிரிகளை செய்து
நாங்கள் நன்மை செய்கிறவர்கள் எங்களிலே இயேசுவை பார்க்க வேண்டும். எப்படி இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தாரோ அதே போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக நன்மை செய்யும் பொழுது பாருங்கள், துன்பங்கள் வளர்ந்து பல கஷ்டங்கள் வரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அதை தாங்க வேண்டும். எங்களை மறு ராட்சியத்தில் எங்களுக்கு ஒரு ராட்சியத்தை தந்து இந்த கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ராட்சியத்தில நாங்கள் வாழ முடியும். இந்த உலகத்திலே 1000 வருட அச்சதன் நித்தியமான ஆட்சி. பாருங்கள், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களை மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய ஆவி உங்களை அறிகிறதாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆவி உலகம் முழுக்க உங்களுடைய நினைவுகள் என்ன, யோசனைகள் என்ன, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி அறிகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை காலையில் எழுப்பினால் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து வார்த்தைகளில வாஞ்சிக்க வேண்டும். அந்த வார்த்தை வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இந்த ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய சந்நிதியில வீட்டில இருந்தாலும் சபைகளுக்கு போகும் பொழுதும் அவருடைய சந்நிதியில சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர் எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் பாருங்கள், நாங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாங்கள் அவரை அறிகிறோம். பாருங்கள், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நாங்கள் எங்களுடைய இருதயத்தினால அபிஷேகத்தினால நிறைந்து துதிக்கும் பொழுது அந்த பரலோக சந்தோஷத்தை, அந்த ஜோய், நம்பிக்கை, ஜோய், கோப், லவ் என்பவற்றை நாங்கள் உணர்கிறோம். இவ்வளவு தொழுது கொண்டு வரும் போது அவர் நமக்கு சமீபமாயிருக்கு. எங்களை நிரப்பி அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்தி வார்த்தையை தந்து எங்களை அனுப்புகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தொழுது கொள்ளும் பொழுது அவர் காண்பிக்கிற அன்பு. பாருங்கள், படியாக இப்போ இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். பரலோகம் எங்களுக்கு இன்னும் 1000 மடங்கு சந்தோஷமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. நாங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய யாது மதங்களில் நீதியுள்ள கட்டளைகள் இதையும் பார்க்க முடியாது. எங்களுடைய தேவன் தருகிற கட்டளைகள் நீதியுள்ள கட்டளைகளாக இருக்கிறது, நியாயங்களாக இருக்கிறது. வேறு எந்த ஜாதியும் எந்த மதங்களிலேயும் இவற்றை அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல தான் அந்த நீதியுள்ள கட்டளை இருக்கிறது. இயேசு பாருங்கள், நீதியாக வாழ்ந்து எங்களை நீதிமானாக மாற்றினார். பாவமில்லாத இயேசு பாவமாகி, சாபமில்லாத இயேசு சாபமாகி எங்களுக்கு அடிமைத்தனம் இல்லாமல் எங்களை விடுவித்தார். எங்களுடைய குறைகளை நிறைவாக்கினார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்க. பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீ நிற்கும் போது கர்த்தர் என்ன நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன்.
அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்க நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள். இப்படியாக பாருங்கள், உன் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்க நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகள் உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்க கடவாய். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அவருடைய வார்த்தைகளை எழுதி அதை நீங்கள் நடக்கும் பொழுது போகும் பொழுது எல்லாம் தியானிக்க வேண்டும் என்று ஆபகுல சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்மா வாழ்வது அந்த வார்த்தையில தான். வார்த்தை ஆத்மாவை தேற்றுகிறது. ஆத்மா மானானது நீரோடைகளை வாங்கிட்டு கதறுவது போல என்னுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைகளில பிரியமாக இருக்கிறது. அவரை நேசிக்க அவர் எங்களுக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை உயிரை போல சிநேகித்தான். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து இப்படியாக சொல்லுகிற அடுத்த வசனத்திலே நீ இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாக்கியப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்கள், இப்படியாக யோசுவா நடந்தது நிமித்தம் அவனோட அந்த கானான் தேசத்தை பங்கிட்டார். நாங்களும் தேவனுக்கு பிரியமாக அவருடைய வேதாகம புஸ்தகம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் சேர்த்து வைக்கும் பொழுது எங்களை அவர் பரம கானான் தேசத்தில, அந்த நிஜமான கானான் தேசத்தில், அன்று நிழலான கானான் தேசம் எங்களுக்கு ஒரு நிஜமான நித்திய வாழ்வில வாழுகிற பரம கானான் தேசத்தை தருகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடம் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேத்து தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் தினமுலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று
துதி மிகுந்த தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய ஆத்மாவிலேயும் நாங்கள் சேர்த்து வைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை விட்டு பிரியாதிருக்க நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷமாகிய வேதாகமத்தை தன்னுடைய இருதயத்துல வைத்து அந்த ஆத்மா தேற்றப்பட்டு பரலோக பாக்கியத்தை அடைய நீ கிருபை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், பைபிள் என்பது இந்த உலகத்தில் மரிக்க முன்பாக ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு படிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகம் வாழ்வளிக்கிற புத்தகம், பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற புத்தகமாயிருக்கிறது. இந்த சரீரம் மண்ணோடு போகிறது, ஆவி ஆத்மா புதிதான இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. உடைய வருகையில ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக அபிஷேகம் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த எழுப்பதில் இல்ல இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்தந்த தேசங்களில் செயற்பட்டு ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக உம்மை போல பரிசுத்தமுள்ளதாக ஒவ்வொருவரை மாற்றுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர்.